அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராம எத்தனையோ பேர் இன்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் கவனிங்கள். உங்க பிரச்சனையினுடைய முடிவு நீங்க பழி வாங்கிறதுனாலயோ நீங்க எதிர்த்து நிற்கிறதுனாலயோ உங்க பிரச்சனைக்கு முடிவு வராது. உங்களுடைய போராட்டத்திற்கு முடிவு வராது. நன்றாய் கவனிங்கள். நீங்க யுத்தம் பண்ணுனா அந்த யுத்தத்தை அமைதியா தான் வைக்க முடியும். அந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணலாம், இல்லைன்னா அந்த யுத்தத்தை கொஞ்ச நாளைக்கு ஆற போடலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரே, ஆனால் இனி திரும்ப அந்த யுத்தம் நடக்காதபடிக்கு கர்த்தர் முற்றிலும் ஜெயம் கொடுப்பார். கர்த்தர் எப்படி ஜெயம் கொடுப்பாராமா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க பண்ணுகிற யுத்தத்திற்கும் கர்த்தர் செய்கிற யுத்தத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது.